சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 3இல் அயனாவரம் ஓட்டேரி வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. முழு விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம். வணக்கம் மீனா, விவரங்கள் என்ன? சாந்தா, ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட திட்டப்பணிகள் மூலம் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து வரும் நிலையில் இதனை கருத்தில் கொண்டும் போக்குவரத்து மற்றும் மக்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டும் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒன்றிய அரசின் பாதி தொகை என்பது இல்லாமல் மாநில அரசின் தொகையிலேயே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது சென்னையில் மிக தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 3 கட்டங்களாக 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் வழித்தடம் 3இல், அதாவது மாதவரம் முதல் சிப்காட் வரை வழித்தடம் 3இல் கொல்லி என பெயரிடப்பட்ட சுரங்கமானது இயந்திரம் தனது பணியை ஓட்டேரி நிலையத்தில் முடித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வழித்தடம் 3 மாதவரம் பால் பண்ணை முதல் கெல்லிஸ் வரை 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் என்பது 7 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்களுக்கு மத்தியில் மிக தீவிரமாக இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த பகுதியில், அதாவது அயனாவரம் மற்றும் ஓட்டேரிக்கு இடையிலான சுரங்கப்பாதை பிரிவு என்பது மிக சிக்கலான சுரங்கப்பாதை பிரிவாகும் என்று ஏற்கனவே இந்த மெட்ரோ ரயில் கட்ட அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் கொல்லி என்று பெயரிடப்பட்ட இந்த இயந்திரமானது 500 மீட்டர் சுரங்கப்பாதை இயக்கமாகும். இது வளைவுடன் கூடிய பல்வேறு கூர்மையான பகுதிகளை கொண்ட இந்த இயந்திரமானது தனது பணியை தற்பொழுது நிறைவு செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதை இயக்கம் என்பது மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளை கடந்து செல்வது போன்ற பெரும் சவால்களையும் 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை எதிர்கொண்டும் மக்களுக்கு எவ்வித பிரச்சனை இல்லாமலும் இந்த சுரங்கப்பாதை பணியை இந்த கொல்லி இயந்திரம் நிறைவு செய்துள்ளதாக மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக ஆபத்தாகவும் மிக சவாலாகவும் கருதக்கூடிய இந்த பகுதியில் இந்த சுரங்கப்பாதை இந்த இயந்திரம் என்பது தனது பணியை முடித்திருக்கின்றதால் மிக விரைவாக 2025 மற்றும் 28ஆம் ஆண்டிற்குள் இந்த முழுவதுமாக மெட்ரோ பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சாந்தா, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 3இல் அயனாவரம் ஓட்டேரி வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீனா.